லூக்கா சுவிசேஷம் 13வது அதிகாரம் முதல் 5 வசனங்கள். பிலாத்து சில கலிலேயருடைய இரத்தத்தை அவர்களுடைய பலிகளுடனே கலந்திருந்தான். அந்த வேளையிலே அங்கே இருந்தவர்களில் சிலர் அந்த செய்தியை அவருக்கு அறிவித்தார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவித்ததினாலே மற்ற எல்லா கலிலேயரை பார்க்கிலும் அவர்கள் பாவிகளாய் இருக்கிறார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். சீலோவாமிலே கோபுரமிலிருந்து 18 பேரை கொன்றதே, எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள் என்றார். இயேசு கிறிஸ்து வாழ்ந்தப்ப இயேசு கிறிஸ்துவனிடத்துல அங்கிருந்த யூதர்கள் சிலர் இயேசு கிறிஸ்துவிட்ட வந்து சொல்றாங்க, பிலாத்து வந்து கலிலேயருடைய இரத்தத்தை சிந்திட்டோம், அதனால அவங்க செஞ்ச பாவம், அதனால அவங்க செத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்குறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அப்படி இல்லைப்பா, கலிலேயருக்கு அப்படி இருந்ததுனால அவங்க மோசமானோன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்குற. கலிலேயருக்கு அப்படி நடந்ததுனால அவங்க மோசமானவன், நீ நல்லவன் நினைக்கிறியா? ஒரு கேள்வி கேட்குறாரு. அப்படி இல்லை, நீ மனம் திரும்பாம போனால் உனக்கும் அதுதான் அப்படிங்கிறாரு. இப்படி சொல்லிட்டு திருப்பி சொல்றாரு. அடுத்த விஷயத்தை அவங்க சொன்னாங்க, அடுத்த விஷயத்தை இவர் சொல்றாரு. சீலோவாம் கோபுரம் விழுந்து 8 பேர் எருசலேமில் குடிகள் இருந்த மனுஷரை கொன்றுச்சு, அவங்களோட நீங்க நல்லவன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு திருப்பியும் சொல்றாரு. நீங்க வந்து மனம் திரும்பாமல் போனால் அப்படியே கெட்டு போவீர்கள் என்று சொல்றாரு. கான்டெக்ஸ்ட் எப்படிப்பட்ட ஒரு கான்டெக்ஸ்ட்! இந்த பகுதி என்ன சொல்லுது? இந்த பகுதி ரொம்ப மிக முக்கியமா இங்க இருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் மனம் திரும்பணுங்கிற ஒரு விஷயத்த சொல்லுது. மனம் திரும்புதலினுடைய அவசியத்தை இந்த பகுதி சொல்லுது. இயேசு சொல்றாரு, நீ மனம் திரும்பாம போனா, அவர் சொல்லிட்டாரு, அப்படியே கெட்டு போயிடுவேன் அப்படிங்கிறார். அதாவது அதில் வந்து குறைச்சி கூட்டிலாம் சொல்ல, அப்படியே கெட்டு போயிடுவேன் அப்படிங்கிறார். பவுல் ஒரு விஷயத்த சொல்றாரு. கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்துல ஒரு சொல்றாரு. அந்த வசனத்தை சொல்றப்ப, அப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரை பிரியப்படுத்த பார்க்கிறேன். நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துறவனாக இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்ல. ஒரு ஊழியக்காரன் இயேசுடைய பணியை தொடர்ந்து கர்த்தர் திருச்சபையின் மூலமாக செய்து வருகிறார். பாவத்தை கண்டித்து உணர்த்துறது ஒரு முக்கியமான ஒரு வேலை. இன்னைக்கு அநேக திருச்சபைகள்ல பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துறது கிடையாது. பாவத்தையும், பாவத்தினுடைய விளைவையும், பாவத்தினுடைய கொடூரத்தன்மத்தையும், பாவம் என்ன செய்யும் ஒரு மனுஷனுங்கிறதையும் அது சொல்லாம போறது வந்து இது ஒரு அப்படி சொல்லலான்னா திருச்சபையே கிடையாது. அதனால்தான் பவுல் சொல்றாரு, நான் சொல்லுவேன், இப்படிதான் சொல்லுவேன், நான் மனுஷனாலும் பிரியப்படுத்த முடியாது, நான் கடவுளை தான் பிரியப்படுத்தணும். ஏன்னா இயேசு அதே தான் சொல்றாரு. கேட்கிறான், நேரடியாக வந்து சொல்றான், அவங்க ரொம்ப மோசமானவங்க, அவங்க செத்து போயிட்டாங்க, ஏரோது கொலை பண்ணிட்டான், அவங்க ரொம்ப மோசமானவங்க போல இருக்கு அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறாங்க. அவர் திருப்பிட்டு கேட்குறாரு, அவன் மோசமானவன் நீ நினைக்கிறியா, நீ நல்லவனான்னு கேட்குறாரு. அவன் மோசமானவன் தான், நீ நல்லவனா? திருப்பி அடுத்த ஒரு எக்ஸாம்பிளையும் சொல்றாரு. கோபுரம் விழுந்து கொஞ்சம் பேர் செத்து போனாங்கல்ல, அவங்கள விட நீ நல்லவனா? அந்த கான்டெக்ஸ்ட் என்ன சொல்லுது? அநேக நேரங்களில் திருச்சபையில் நிறைய காரியங்கள் நடக்கும் பொழுது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நான் இன்னொருத்தனை பார்க்கக்கூடாது, நீ நான் பார்க்கணும். இன்னொருத்தனை குறித்து நான் அதிகம் பேசுறதை விட நான் என்னை குறித்து அதிகமாக பேசி என்னை குறித்து அதிகமாக சிந்திக்கணும். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து வேதபூர்வமான ஒரு மனம் திரும்புதலை குறித்து இங்கே சொல்லிட்டு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்றாரு 3ஆம் வசனத்திலையும் 5ஆம் வசனத்திலையும் சொல்றாரு, நீங்கள் மனம் திரும்ப போனா நீங்க அப்படியே கெட்டு போவீங்க.
நீயும் அப்படிதான், உனக்கும் அதான் நடக்கும். ஸோ ரிப்பெண்ட், நீ மனம் திரும்பு அப்படிங்கிறாரு. மனம் திரும்புதலினுடைய அவசியத்தை சொல்றாரு. நீ மனம் திரும்பு அப்படிங்கிறார். சரி, மனம் திரும்புதல் அப்படிங்கிறப்ப முதல் ஒரு ஆழமான ஒரு காரியம் புரிஞ்சுக்கணும். இது வீழ்ச்சியினுடைய விளைவு. மனுஷன் பாவத்தில் விழுந்து போகணும். நீங்களும் நானும் பாவத்தில் விழுந்து போகணும். சரியா? பாவத்தில் விழுந்து போகணும். பாவத்தில் விழுந்து போன மனுஷனால எப்பொழுதுமே நன்மை செய்ய முடியாது. அவனுக்கு ஒன்னோன்னு மட்டும் தான் தெரியும். நல்லா தெரிஞ்சுங்க. ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷனுக்கு என்ன தெரியும்? நல்லா தெரிஞ்சுங்க. தயவு செஞ்சு நான் 100 தடவை சொல்கிறேன். ஆனால் உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல. ஆவியானவர் தான் புரிய வைக்கணும். மனுஷ முயற்சி தான், அது எஃபோர்ட் போடுறோம். இந்த பொழுதும் ஆவியானவர் அது புரிதலை கொடுத்தா தான் அது புரியும். எல்லாருக்கும் இங்கே இருக்க எல்லாருக்கும் புரியுமா அப்படின்னா எல்லாருக்கும் புரியாது. அது ஆவியானவர் யார் யார் உள்ளத்தில் பேசுகிறாரோ அவங்க இருதயத்தில் தான் அது புரியும். மனுஷன் விழுந்து போயிட்டான். விழுந்து போன மனுஷனால நல்லதுங்கிறது அவன் லைஃபே கிடையாது. அதாவது ஏசாயால சொல்றப்ப உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை சீழ்பிதுக்கப்பட முடியாத லெவலுக்கு இருக்கு. அது அழுக்கி நாரி மோசமா இருக்கு, கொதன்னு இருக்குங்கிற. இதான் எபேசியர்ல சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, அவன் பாவத்துல செத்து இருக்காங்கிறார். அவன் அதுதான் என்னன்னா சொல்றப்ப என்னிடத்துல நன்மை வாசமா இல்லை அப்படிங்கிறான். இது எப்ப சொல்றாரு பவுல் சொல்றாருன்னா, ரட்சிக்கப்பட்ட பின்பு சொல்றாங்க. நன்மை வாசமா இல்லைங்கிற தீமோத்தேயுல சொல்றப்ப, தனது கடைசி கால வாழ்க்கையில சொல்றப்ப பாவிகள்ல பிரதான பாவின்னு சொல்றாரு. பாவிகள்ல பிரதான பாவி எப்ப சொல்றாரு? அந்த நிகழ்ச்சியை சொல்றாருன்னா, மனுஷனுடைய நிலைப்பாடு பாவத்துல பிறந்து பாவத்துல செத்து இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட பின்பாலும் கூட நமக்குள்ள என்ன இல்லை? நன்மை வாசமா இல்லை. நன்மை செய்யற விருப்பம் இருக்கு, ஆனா நன்மை செய்ய முடியாது. இப்ப இதுக்கு என்ன காரணம்? ரூட் என்னன்னு நல்லா புரிஞ்சுங்க. இவர்கள் நல்லா தெரிஞ்சுங்க. ரூட் சின் மாத்திரம் தான். ரூட் சின்ன தவிர வேற பாவத்தை தவிர வேற எதுவுமே கிடையவே கிடையாது. ஆக பாவத்திலேருந்து இந்த இயேசு கிறிஸ்து சொல்ற, நீ மனம் திரும்பணுங்கிறார். மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவ விசுவாசி, நீ மனம் திரும்பணுங்கிறார். மனம் திரும்புதல்லாம் என்ன அப்படின்லாம் நீ பார்க்கும்பொழுது, மனம் திரும்புதல், மனுஷன் பாவத்தில் இருக்கிறோம் இல்லை. நல்லா தெரிஞ்சுங்க. இந்த உலகத்தில் இருக்க எந்த மனுஷனும் உலகத்தில் இருக்க எந்த மனுஷனும் நல்லவனே கிடையாது. எல்லா மனுஷனும் பாவி. அதான் ரோமர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு மனம் திரும்புதல் அவசியம். பாவம் செஞ்சு மனுஷன் எப்படி இருப்பான் அப்படின்னா, நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு நல்லா தெரிஞ்சுக்க. நீங்களும் நானும் எப்படி இருப்போம் அப்படின்னு சொன்னால், பாவம் செஞ்சு நீங்கள் மனசு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு இறுகி போய் ஒரு குற்ற உணர்வு ஒரு பயம் சரியா மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும். இந்த மனம் திரும்புதல் அப்படிங்கிறது விளக்கிறப்ப, அது குற்ற உணர்வினால் ஏற்படும் அன்ஈசினஸ் அப்படிம்பாங்க. இந்த குற்ற உணர்வுனால அன்ஈஸியாக இருக்கும் மனசு. அன்ஈஸியான நிம்மதியாக இருக்க, நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த கில்ட் விடவே விடாது. ரட்சிக்கப்படாத மனுஷனுக்கும் சரி, ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்கும் கூட சரி. நீ பாவம் செஞ்சுட்டேன்னு அவனை போட்டு அப்படியே அனத்தும், அப்படியே போட்டு வாட்டும். நீ நல்லா யோசிச்சு, ஹாப்பியாக இருக்கவே முடியாது, நீ சந்தோஷமாகவே இருக்க முடியாது, நிம்மதியாக தூங்க முடியாது, எல்லார்ட்டையும் ஒரே மாதிரி கலகலப்பாலாம் பேசவே முடியாது. நீ ஒரு மாதிரி செப்பரேட் ஆகிட்டே இருப்ப, அலூஃப் ஆகிட்டே இருப்ப, சமூகத்திலேருந்து ஒதுக்கப்பட்டுக்கிட்டே இருப்ப. நீங்கள் ரோட்லலாம் பாருங்களேன், ரோட்லலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் தானாலே பேசிக்கிட்டே இருப்பான். தானே சத்தம் போட்டு பேசிட்டு போவான். சில நேரத்தில் பார்த்தா ஃபோனில் பேசிட்டு போகிறான்னு தோணும், இல்லை ஃபோனில் பேசலாம், தனியாகவே பேசிட்டு போகிறான். சில நேரம் ரோட்டில் அப்படி நடக்கிறப்ப குறுக்க நடந்துட்டு இருக்கான், ரோட்டில் சத்தம் போட்டு டீசெண்டாக இருக்கான், சத்தம் போட்டு பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். நிறைய பேர் ரோட்டு வாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மனநல பாதிப்புனால அப்படியே ஓரத்தில் அப்படியே உட்காந்துருப்பான். இன்னைக்கெல்லாம் பெருகி போச்சு மதுரையிலலாம். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதனால் குடிக்கும், போதைக்கும், செக்ஸுக்கும், போனோகிராஃபிக்கும் அடிமையாகி அப்படி சிக்க வேண்டியதான். நீ ஒருவேளை குடிக்கு, போதைக்கு, செக்ஸுக்கு, போனோகிராஃபிக்கு அடிமை அப்படின்னு சொன்னால் நீ பாவத்தில் இருக்க. அதனால் பாவத்திலேருந்து தப்பிக்கிறதுக்காக நீ ஏதோ ஒரு பாவத்தை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்குது.
அதுதான் உனக்கு ப்ளஷர் தரும்னு உன்னுடைய புத்தி வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். இதுலேயும் தப்பிக்கிறதுக்கு அடுத்தது, நீங்கள் நிறைய நேரம் நீங்கள் மொபைல் ஃபோன் பார்த்தீங்கனாலே யூ ஆர் அப்நார்மல். நீ ஏன் அதிகமாக நீ மொபைல் ஃபோன் பார்க்குற அப்படின்னாலே நீ நார்மலாக இல்லை. உன்னால் இயல்பான ஒரு வேலையை நீ செய்யலை அப்படின்னு அர்த்தம். நீ நேச்சுரலாகவே இல்லை. புரியுதா? கடவுள் படைச்ச அந்த தேவ சாயலுக்குரிய குணாதிசயத்தோடு நீ வாழலை. அதுதான் பிரச்சனை. யோசிச்சு பாருங்க, உட்காந்து யோசிச்சு பாருங்க. அப்போ மனம் திரும்புதல் வந்து இந்த குற்ற உணர்வினால் ஏற்படுகிற ஒரு ஒரு மன போராட்டம்னு சொல்லலாம். மனசில் நிம்மதியே இருக்காது. ஒரு மாதிரி அது போராடிக்கிட்டே இருக்கும். தூக்கம் வராது. நல்ல கவனிச்சு பாருங்க, தூக்கம் வராது. நீ நல்ல கவனிங்களேன், தூக்கம் வரல, நீ மொபைல் ஃபோன் பார்த்துக்கிட்டே இருப்ப. அது நீ கெட்டதாகவே பார்த்துட்டு இருப்ப, அசிங்கத்தை பார்த்துட்டு இருப்ப. உன்னால் நார்மல் வேலைகளை நேச்சுரலாக செய்யவே முடியாது. இப்போ இயேசு என்ன சொல்கிறாருன்னா, நான் மன உறுத்தல் ஏன் ஏற்படுது அப்படின்னா பாவத்தினால். நான் பாவத்தினால நான் செய்கிற பாவத்தினால இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பயம் இருக்கும், ஃபியர் இருக்கும், ஒரு அச்சம் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அதாவது என்ன சொல்கிறேன், அந்த இயல்புலேருந்து வெளியே வந்துடுவோம். அந்த பாவம் வந்து ஒரு இயல்புலேருந்து வெளியே எடுத்துரும். இந்த டிப்ரவிட்டிங்கிறது வந்து அதை எடுத்துரும். உங்கள்கிட்ட இருக்கும் கட்டாயமாக. நான் சொல்கிறேன் இல்லைன்னா நீங்கள் யாருமே சொல்லவே முடியாது. நம்ம சொல்லுவாங்க தூக்கமே வரமாட்டேங்குதுங்க, நிம்மதியாகவே இல்லைங்க, ஒரு பயம் இருக்குங்க. ஏன் ஏன் வாய் அந்த கொஸ்டின் நீ கேட்கும். அப்போ மனம் திரும்புதலை குறித்து இயேசு சொல்கிறாரு, மனம் திரும்புதல் வந்து என்னுடைய குற்ற உணர்வினால் ஏற்படுகின்ற ஒரு விளைவு, அது பாவத்தினால் ஏற்படுகின்ற ஒரு பயம். அந்த பயத்தினால் ஏற்படுகிற ஒரு விளைவு என்னை என்ன செஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால், என்னை அச்சுறுத்தி கொண்டே, என்னை தனிமைப்படுத்தி கொண்டே, என்னை வெறுமையாக்கி கொண்டே, என்னை தனிமைப்படுத்தி கொண்டே. எனக்கு அடிக்கடி நீ பார்த்தீங்கன்னா எனக்கு யாருமே இல்லைங்க, நான் தனியாக இருக்கேங்க. இந்த வார்த்தை அடிக்கடி எல்லாரும் சொல்லுவாங்க. அடுத்து சொல்லுவான், என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு ஆள் இல்லைங்க, அவன் சொல்லிக்கிட்டே இருப்பான். என் உணர்வுகளுக்கு இடம் இல்லைங்க, சொல்லிக்கிட்டே இருப்பான். அவன் சொல்லிக்கிட்டே இருப்பான். மொதல் உறவு மனைவியோடையும் கணவனோடையுமே இருக்காது. அது கவனிச்சிருக்கியா? நல்ல உறவே இருக்காது. அது என்ன அப்படின்னு சொன்னால் உன்னுடைய குற்ற உணர்வு. உன்னால் ஓப்பன் அப் பண்ண முடியாது, உன்னால் வெளியில் சொல்ல முடியாது. சொன்னால் அசிங்கம்னு சொல்லி உனக்குள்ள ஒரு ஈகோங்கிறது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கும். அது இல்லை. யார்கிட்ட ஈகோ? யார்கிட்ட? சக மனுஷனை சரி பண்ணணும்னு நினைக்கிற தப்பு. சக மனுஷனை சரி பண்ணவே முடியாது. நான் அவனை சரி பண்ண முடியுமா? நீ என்னை சரி பண்ண முதல்ல எனக்கும் கடவுளுக்கும் உறவு சரியில்லை. முதல் விஷயம் தான். அதான் ரோமரில் சொல்கிறப்ப சொல்கிறார். ரோமரில் சொல்கிறப்ப ஒரு விஷயம், உனக்கு ஏன் குற்ற உணர்வு, ஏன் உனக்குள்ள பாவத்தினால் ஏற்படுகின்ற ஒரு பயம் அப்படின்னா, உனக்கும் கடவுளுக்கும் உறவு சரியில்லை. அதுதான். சக மனுஷனுக்குள்ள உறவு இல்லை, எனக்கும் கடவுளுக்கும் உறவு சரியில்லைனாலே யார் கூட நீ சமாதானமாக இருக்க முடியாது. பிரச்சனை என்ன? பேசிக் ப்ராப்ளம் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் காட் அண்ட் யூ இஸ் நாட் குட். உனக்கும் கடவுளுக்கும் நீ எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுற? எவ்வளோ நேரம்? நீ சாதாரணமாக நீ போய் சொல்லுவோம். நீ எது கேட்டாலும் நீ போய் திருட்டு கலவை இதெல்லாம் சாதாரணம். இதெல்லாம் சரி பண்ண முடியாது. நீ கடவுளோட சரி பண்ணு. இயேசு இந்த இடத்துல சொல்கிறார், நீ மனம் திரும்பாமல் போனால் அப்படியே கெட்டு போவீர்கள். மனம் திரும்புதல் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னால், என்னுடைய குற்ற உணர்வினால் ஏற்படுகின்ற ஒரு ஒரு அன்ஈசினஸ், ஒரு பயம், ஒரு அச்சுறுத்தல். மனம் திரும்புதல்ல அடுத்து முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா பாவம். மனம் திரும்புதல் என்ன நடக்கணும் அப்படின்னா, நான் என்னுடைய பாவத்தை நான் என்ன செய்ய மாட்டேன்னா அறிக்கையிடவே மாட்டேன். என் பாவத்தை நீ மனம் திரும்புதல்ல ஃபர்ஸ்ட் திங் வந்து உன் பாவத்தை அறிக்கையிடணும். நீ பாவின்னு சொல்லி உன்னை ஒத்துக்கணும், பாவத்தை அறிக்கையிடணும். இந்த மனம் திரும்பாத மனுஷன் பாவத்தை அறிக்கை செய்யவே மாட்டான், பாவத்தை அறிக்கையிட மாட்டான், தம் பாவங்களை மறப்பான். ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த பாவத்தை மறைக்கிறவன் யாரு அப்படின்னா, வேணுமே சொல்லுது, பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய முடியாது. புரிஞ்சா? ஏங்க சேர்ச்சில் வந்து ரொம்ப நாள்லாம் பாவத்தெல்லாம் மறைச்சிட்டுலாம் உட்காந்துருக்கவே முடியாது. சரியா? 30 வருஷமானாலும் சரி, 25 வருஷமானாலும் சரி, நான் எக்ஸ்போஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. கடவுளை எக்ஸ்போஸ் பண்ணி தூக்கி வெளியே போட்டு போயிட்டே இருப்பார். தேவ பிரசன்னத்தில் உட்காந்துருக்கோம். இங்கே
புரியுதா? கடவுளுடைய பிரசன்னம் உனக்கு கடவுள் வந்து உனக்கு அறிவு இருக்கணும். கடவுள் இங்கே இருக்கிறாரு, கடவுள் உன்னை பார்த்துட்டு இருக்காருன்னு. அதனால தான் சொன்னேன், திருவிருந்து எடுக்கிறப்ப கவனமாக எடுன்னு. அதனால தான் சொல்கிறது, பாட்டு பாடலாம் முன்னுக்குள்ள படக்க முடியாதாங்க, வேத வாசிக்கு படக்க முன்னுக்கு முடியாதாங்க. எடுத்தோடனே எல்லாமே நல்லா இருக்கும்னு நினைக்காத. நல்லா செஞ்சா அவனுக்கு அது வந்து பர்ஃபார்ம் பண்ணுறது. நான் நல்ல வேணும் காட்டு, அந்த வேலையெல்லாம் விட்டுரு. நல்ல வேணா கடவுளே உன்னை கூப்பிடுவார். நீ ஃபிட்டுனா உன்னை கூப்பிடுவார், நீ அழைப்பார், ஆண்டவரே அழைப்பார். நீ வரணும்னு ஆசைப்படாத, அவர் உணர்ந்துடுவார். நீ ஆசைப்படாத ஒரு வேலை சொல்கிறேன். இன்னைக்கு வாசித்த உடனே எனக்கு முதல் பயம் வந்தது, இந்த யாக்கோபு 3ஆம் அதிகாரம். பயம் வந்துடுச்சு. உங்களோட எனக்கு தான் அதிக ஆக்கினை எப்படி இருக்கும்னு பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஆக்கினை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். அது எவ்வளோ வலி நிறைஞ்சதுன்னு தெரியும், எவ்வளோ பயம் நிறைஞ்சதுன்னு தெரியும், அது மனுஷனை என்ன செய்யுங்கிறது தெரியும். அதனால் பாவத்தை இப்போ நல்லா இங்கே சர்ச்சுக்குள்ளே உட்கார்றப்ப நல்லா தெரிஞ்சுங்க. இங்கே உட்காந்துருக்க எல்லாருக்கும் சொல்கிறேன், உன் இருதயம் நீ செய்கிறது, நீ போனோகிராஃபி பார்த்தீங்கன்னா தெரியும் கடவுளுக்கு, நல்லா தெரிஞ்சுது. நீ தவறான உறவில் இருந்தால் கடவுளுக்கு தெரியும், நீ பொய் சொன்னால் கடவுளுக்கு தெரியும், திருடுனா கடவுளுக்கு தெரியும், ஏமாத்தினா கடவுளுக்கு தெரியும், இச்சையோட நீ பார்த்தா கடவுளுக்கு தெரியும். இந்த இடத்துல என்னைய தெரியும் அவருக்கு அப்பட்டமாக. இங்கே தெரியாமல் நான் இங்கே வந்து நான் நிற்கலை. என்னை எல்லாம் அக்கு வேற ஆணி வேற அவருக்கு தெரியும். இங்கே வர்றப்பே நீ எல்லாத்தையும் அறிக்கையிட்டு பயந்து நடுங்கி தேவ சமூகத்தில் கொன்றாதீங்க ஆண்டவரேன்னு நினச்சி வரும். கொன்றாதீங்க. அந்த லவ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி காட்டிக்கிட்டே இருப்பார். அவருடைய பேஷன்ஸை கடவுள் காட்டிக்கிட்டே இருப்பார். அவருடைய நீடிய பொறுமையை, அவருடைய நீடிய சாந்தத்தை கடவுள் காட்டிக்கிட்டே இருப்பார். ஒரு எக்ஸ்டென்ட் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணி, யூதாஸுடைய வாழ்க்கையில், கேயாசியுடைய வாழ்க்கையில், ப்ராவிடென்ஷியலாக தானே படித்தோம். கேயாசியுடைய வாழ்க்கையில் பணத்துக்கு ஆசைப்பட்டு அநியாயமாக குஷ்டரோகத்தை வாங்கிட்டு வந்தான்ல, உன் பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் முடிகிறதா? பாவம் விடாது. அப்போ பாவத்தை நான் அறிக்கையிடல, மனம் திரும்பல, உன் பாவத்தை நீ அறிக்கையிடணும். டெய்லி நீ அறிக்கை பண்ணணும். கன்ஃபஸ் யுவர் சின். கடவுளோட போய் சரியாகு, கடவுள்கிட்ட போய் உன் பாவத்தை சொல்லு. மனம் திரும்பாத மனுஷன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொன்னா, எப்பொழுதுமே தன்னை ரொம்ப நல்லவனாவே காட்டிக்குவான். நான் என்ன பேசுறப்ப நீங்க கவனிக்கலாம். நான் என்ன தப்பு செஞ்சேன், நான் என்ன பாவம் பண்ணேன், நான் யாருக்கு கெடுதல் செஞ்சேன், நான் எல்லாருக்கும் ரொம்ப நல்லவனாக தானே நடந்தேன், நான் அப்படின்னா யாருக்கும் தீங்கு செய்யுது. இதுதான் அந்த மனம் திரும்பாத ஒரு மனுஷன் சொல்லக்கூடிய ஒரு காரியம். அவன் சுயத்தை சார்ந்து இருப்பான். இப்போ அவனுக்கு தெரியும், இப்போ மனம் திரும்பினா எப்படி இருப்பான் அப்படின்னா, மனம் திரும்பினா எப்படி இருப்பான்னா, நான் மோசமான ஒரு பாவி, நான் கடவுளற்ற ஒரு நிலையில இருக்கிறேன், நான் என்னை ரொம்ப நல்லவனா நினைச்சேன், நான் நல்லவனே இல்லவே இல்லை, நல்லவனே இல்லை. இதான் அந்த பரிசேயர்கள்ட்ட அவர் பேசிக்கொண்டே இருக்கிறது. நீ உன்னை நல்லவன் சொல்லிக்கிட்டே இருக்கிற, நீ நல்லவன் இல்லை. நீ எப்ப ஒருத்தன் நல்லவன் தன்னை சொல்றானோ அவன் நல்லவன் இல்லை. ஐயோ நான் ரொம்ப பைபிள் வாசிக்கிறேன், இந்த 18 லூக்கா 18 ரொம்ப கை நீட்டியே சொல்லலாம். இருங்க, என்ன தசமமாக கொடுக்கலங்கிறீங்களா, நான் பைபிள் வாசிக்கலைன்னு சொல்றீங்களா, ஜெபம் பண்ணலன்னு சொல்றீங்களா? அவன் வேணா ஜெபம் பண்ணாம இருப்பான், அவன் வேணா உபவாசம் பண்ணாம இருப்பான், அவனை போல நினைச்சிங்களா? இந்த கம்பேரிசன் இருக்கு பார்த்தீங்களா உலகத்தில், அந்த மாதிரி உலகத்தில் மிக மோசமான ஒரு பாவம் வந்து எதுவுமே கிடையவே கிடையாது. இந்த கம்பேரிசன், இன்னொருத்தவனோட ஒத்து பேசவே பேசாது. நான் நல்லவன் இல்லை, நான் முதலில் நல்லவன் இல்லை. அதுதான் அந்த மனம் திரும்புதல். நான் அப்படி இல்லை, இப்போ நான் எனக்கு தெரியுது நான் நல்லவன் இல்லைங்கிற ஒரு விஷயம் தெரியுது. அடுத்தது எனக்கு ரட்சகர் தேவை கிடையாது, என்னை காப்பாற்றணுங்கிறதுக்கு ஒரு நபர் தேவை கிடையாது. அதாவது என்ன மனம் திரும்புதல் என்னன்னா, என்ன நானே காப்பாற்றிக்க முடியாது, என்னை விடுவிச்சுக்க முடியாது. அது சால்வேஷன் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுங்க. இந்த ரட்சிப்புங்கிறது இல்லாட்டி மனம் திரும்புதல்ங்கிறது என்னன்னா, என்னால என்னுடைய பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்துக்க முடியாது. இந்த தம் அடிக்கிறவன், தண்ணி அடிக்கிறவன், இல்லாட்டி விபச்சாரம் பண்றவன், திருடுறவன், பொய் சொல்றவன் திருந்தவே முடியாதுங்க. அவன்
தெரிஞ்ச വ്യക്തി விட முடியுமா அவனால? இல்லை நான் கேட்குறேன், போனோகிராஃபி பார்க்குறவனால விட முடியுமான்னு கேட்குறேன். விட்டுருவியா நீ? என்ன விசுவாசியே பார்த்துட்டு இருக்கான். அது என்ன சொல்லுதுங்கிறது புரியுதா? உன்னால விட முடியாது. நீ லவ் பண்ணிட்டு லவ் பண்றதை விட முடியாது. உன்னுடைய மிடில் ஏஜ் ப்ராப்ளத்தை உன்னால விட முடியாது. நீ இப்படி மட்டும்தான் இருக்க முடியும். இந்த உலகம் அப்படிதான் இருக்கும். இப்படிதான் இருக்க முடியும். உன்னால இருக்க முடியாது. அப்ப அது என்ன சொல்லுது அப்படின்னா, என்னால என் பாவத்தை என்னால என் பாவத்தை என் இச்சையை விடவே முடியாது. என்னுடைய சுயத்தெல்லாம் விட முடியாது. நான் விரும்புறதெல்லாம் என்னால் விட முடியாதுங்க. நான் என்ன ஆசைப்படுறேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் என்னால் விட முடியாது. இப்போ அந்த மனம் திரும்ப மனுஷன் என்னால் விட முடியாது. எனக்கு ரட்சகர் தேவை. ரட்சகர் இல்லாமல் என்னால் விட முடியாது. என்னை அதுலேருந்து ரிலீவ் பண்ணணும். அதுலேருந்து என்னை காப்பாற்றணும். அதில் உடையான சேற்றிலேருந்து என்னை தூக்கணும். பாவத்திலிருந்து செத்து இருக்க எனக்கு உயிர் வேணும். எனக்கு உயிர் வந்தால் தான் அதுலேருந்து விடுதலை பெற முடியும். நான் செத்து இருக்கேன், என்னால் முடியாது. கடன் வாங்கினவன் கடன் நிப்பாட்ட முடியுமா? திருடினவன் திருடுறதை நிப்பாட்ட முடியுமா? அதான் சொல்ற திருடுறவன் திருடாமலும் பொய் சொல்றவனும் பொய் சொல்லாமலும் முடியாது. அப்ப என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, பாவத்தவனால் விட முடியாது. பாவத்தவனால் அறிக்கையிட முடியாது. அடுத்தது தன்னை நல்லது நாள் கருதுவான். அவனுக்கு இவ்வளவு நாள் ரட்சகர் தேவையில்லைன்னு நினைச்சிட்டு இருப்பான். இப்போ அப்ப மனம் திரும்புதல் நடக்கக்கூடிய ஒரு காரியம், பாவத்தை அறிக்கையிடுவான். அடுத்தது ஐ எம் லாஸ்ட், நான் அவ்வளோதான், நான் போயிட்டேன், கடவுள் இல்லாமல் போயிட்டேன், எனக்கு கடவுள் தேவையில்லைன்ட்டு இருந்தேன், இப்போ கடவுள் எனக்கு தேவை. ஏன் தேவை அப்படின்னா, என்னை காப்பாற்றிக்க முடியாது. எந்த மனுஷனும் தன்னைத்தான் காப்பாற்றிக் கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறான். நீ ஒரு சில பாவத்தை விட்டுலாம் நீங்க நினைப்பீங்க. ஒரு சில பாவத்தில் வெற்றி பெற்றதுனால நீங்க வெற்றி பெற்றுட்டீங்க அப்படின்னு சொன்னா, உன்ன மாதிரி ஒரு மூட உலகத்தில் இருக்கவே முடியாது. நியாயப்பிரமாணத்தில் 9 கை கொண்டு 1 நீ மீறிட்டினால் நீ பாவி. அப்ப 10 உன்னால கை கொள்ள முடியுமா? 10 கை கொள்ள முடியாது. இட் இஸ் இம்பாசிபிள். உன் பாவத்தை உன்னால விட முடியாது. அதுதான் அழுத்தமா அவர் சொல்றாரு. இந்த இடத்துல நீ மனம் திரும்பாமல் போனால் அப்படியே கெட்டு போவேன். அவன் சொல்றான், அவன் ரொம்ப மோசமா அதனால செத்து போயிட்டான் அப்படிங்கிறியா? இல்ல, நீ மனம் திரும்பினாலும் உனக்கு அதே கதி. அவ்வளவுதான் விஷயம். நீ மனம் திரும்பணுங்கிற ஒரு விஷயத்த அழுத்தமா சொல்ற. நீ மனம் திரும்பி ஆகணுங்கிற. மனம் திரும்பணும் எதுல இருந்து நான் மனம் திரும்பணும்? என்னுடைய பாவத்துல இருந்து. பாவம் எவ்வளவு கொடூரமானதுங்கிறது தெரியணும். நான் இழந்து போயிருக்கேன்னு தெரியணும். என்னை பாவத்திலிருந்து என்னால காப்பாற்றி கொள்ள முடியாதுங்கிறது எனக்கு தெரியணும். அதான் பாவியானவர் ஒன்றை பேசிட்டு இருக்கு. அநேக நேரங்கள்ல நம்ம என்ன செய்வோம்னா, சுத்தி உள்ளவங்களையே பார்த்துட்டு இருப்போம். சுத்தி உள்ளவங்கலாம் எவ்வளவு மோசமானவங்க. பாவம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு காரியமே என்ன தெரியுமா? பாவம் கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியமே தாழ்மை. பாவம் கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம் தாழ்மை. நல்லதான் இல்லை. டிப்ரபிட்டி ஆஃப் சின்னை குறித்து நல்லா தெரிஞ்சுக்கணும். வாழ்றப்ப ஒருத்தன் பாவம் செஞ்சுட்டானா ரொம்ப சீப்பா, ரொம்ப கேவலமா, அகாதுகாவா, நோ 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 டோன்ட் டூ தட். அது கரெக்டாக நம்மளுக்கு வந்துடும். நம்ம அந்த சூழ்நிலையெல்லாம் இருக்கும். நானும் அதே நிலையில தான் இருக்கிறேன். இப்போ ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு, பாவம் நீ அறிக்கை செய்யணும். அடுத்தது நீ நல்லவங்கிறத நீ நிப்பாட்டணும். அடுத்தது உனக்கு ரட்சகர் தேவைங்கிறத உனக்கு தெரியும். இது வேதம் தான் சொல்லுது. அதாவது மனம் திரும்புதல் அப்படிங்கிறது என்னன்னா, நான் இப்படி போயிட்டு இருக்கேன்னா அந்த வழியை நிப்பாட்டிட்டு அப்படியே டர்னிங் பேக், அப்படி திரும்பிடணும். போற வழி சரியில்லை. புரியுதா? நீ செஞ்சிட்டு இருக்கலாம் சரின்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ செஞ்சிட்டு இருக்கலாம் சரியா? நீ என்ன பண்றேன்னு தெரியுமா? உனக்கு தெரியுமா நீ என்ன பண்றேன்னு தெரியுமா? நீர் என்னை காண்கிற தேவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறார்ப்பா. அவர் சொல்ற சங்கீதம் 139 படிச்சு பாரு. நீ உட்காந்துருந்தா, நடந்திருந்தா, படுத்திருந்தா, ஏந்திரிச்சு நடந்தா, கடலுக்கு ஆழத்துக்குள்ள போனா, வானத்துக்கு ஏறுவேன்னு சொன்னா, எங்க போனாலும் நான் உங்க பக்கத்திலே இருக்கிறேன். இருட்டுக்குள்ள இருந்தா இருளும் எனக்கு வெளிச்சமா தான் இருக்கும், அது பகல போல இருக்குங்கிறாரு. அங்க நீ போய் எனக்கு அந்த வேலைலாம் வச்சிடாத. திரும்புதல் அப்படிங்கிறது உனக்கு கடவுளுக்கு எல்லாம் தெரியும். போற வழி சரியில்லை, நீ செஞ்சிட்டு இருக்குது அயோக்கியத்தனமான ஒரு விஷயம்.
அநேக நேரங்களில் பாவத்தை சக மனுஷனோட கம்பேர் பண்ணி பார்க்கணும். சக மனுஷனோட கம்பேர் பண்ணாத கடவுளோட கம்பேர் பண்ணி. ஏன்னா சக மனுஷன் பாவி, கடவுள் பரிசுத்தர். எப்பொழுதும் பாவத்தை பரிசுத்தமான தேவனோட ஒப்பிட்டு பார்க்கணும். ஏன் கூட ஒப்பிட்டு பார்க்காத. ஏன் கூட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா நீ நல்லவனா இருப்ப. சரியா? பரிசுத்த தேவனோட ஒப்பிட்டு பாரு. அதனால சொல்ற திரும்பு அப்படிங்கிறார், ரிப்பெண்ட் அப்படிங்கிறார். போறது சரி, அது ஒட்டுமொத்தமா சொல்றாரு. அவ்வளவு பேருக்கும் சொல்றாரு, எல்லாம் திரும்பு அப்படிங்கிறார். எங்க திரும்பணுமா? அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல சொல்றாரு. அப்போஸ்தலர் 9:15 சொல்றாரு. 9:35 சொல்றாரு. லைத்தாவிலும் சாரோனிலும் குடியிருந்தவர்கள் எல்லாரும் அவனை கண்டு கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். நீ யார்கிட்ட திரும்பணும்? கர்த்தரிடத்தில் திரும்பணும். கர்த்தரிடத்தில் திரும்பணும். அடுத்து என்ன செய்யணுமா? கர்த்தரிடத்தில் திரும்பணும். அடுத்தது என்ன செய்யணும்னா, மனம் திரும்பணும்னா பொல்லாத வழிகளை விட்டு, நீ செய்யற பொல்லாத வழியை விட்டு தேவ பக்தியை பின்பற்றி தேவனிடத்துல மன்னிப்புக்காக தேடு அப்படிங்கிறாரு. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்திலே பாருங்க சொல்றாரு. 8ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனத்துல சொல்றாரு. 21-22 உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாய் இராதபடியால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை, பாக்கியம் இல்லை. ஆகையால் நீ உன் துர்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். ஒருவேளை உனக்கு மன்னிக்கப்படலாம். ஷுவராலாம் சொல்லல. மனம் திரும்புதல் அவ்வளவு விஷயம். என்ன அப்படின்னு சொன்னா, கடவுளிடத்துல நீ திரும்பணும் அப்படின்னு சொல்றாரு. கர்த்தரிடத்துல திரும்பணும். கர்த்தரிடத்துல திரும்புறது மாத்திரம் கிடையாது, உன் பொல்லாத வழியை விட்டுறணும். பொல்லாத வழியை விட்டுறது மாத்திரம் கிடையாது, தேவனிடத்துல மன்னிப்புக்காக வரணும். மனம் திரும்புதல் என்பது தேவனை போல மாற அங்கீகரித்தல், கடவுளை போல மாறும். அப்ப உங்களுக்கும் எனக்கும் ஒரு வேலை ஆண்டவர் சொல்றாரு. நீ மனம் திரும்பாமல் போனால் அப்படியே கெட்டு போவீர்கள் அப்படிங்கிறப்ப மனம் திரும்பணுங்கிறாருன்னா நம்ம எல்லாரும் இயேசுவை போல மாறணும். எதுக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கோம்? அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்காக நம்ம மீட்கப்பட்டிருக்கோம். அப்ப நம்முடைய சிந்தனைகள்லாம் எப்படி இருக்கணும்னா இயேசுவை போல மாறுவதற்காக காத்திருக்க வேண்டும். இந்த வேலை எப்படி நடக்குது? இந்த மனம் திரும்புதல், நம்ம பாவத்தை குறித்து பார்த்தோம், என்ன காப்பாற்றிக் கொள்ள முடியாதுன்னு பார்த்தோம். அடுத்தது மனம் திரும்புதல் என்ன இருக்குது? கடவுளிடத்துல திரும்பணும்னு சொல்லி பார்த்தோம். மனம் திரும்புதல் பாவத்தை விட்டுறணுங்கிறத பார்த்தோம். மனம் திரும்புதல் அப்படிங்கிறது பாவம் மன்னிப்புக்காக வரணும். பாவம் மன்னிப்பு மாத்திரம் கிடையாது, மனமாற்றம் இருக்கணும்னு பார்த்தோம். மனமாற்றம் மாத்திரம் கிடையாது, கடவுளை போல மாறணும்னு பார்த்தோம். இது எப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னா, மனம் திரும்புதல் தேவனுக்கு நேராக எப்படி வருவோம் அப்படின்னு சொன்னா, அது பரிசுத்த ஆவியான தேவன் உன்னுடைய இருதயத்துல செயல்படுவோம். ஒரு விஷயத்தை கிளியர் கட்டாக வந்துடணும். ரட்சிக்கப்பட்டிருக்க அப்படின்னா நீங்கள் திருவிருந்து எடுத்தவங்களாம் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. சரியா? ரைட்? திருவிருந்து எடுத்தவங்களாம் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு உங்கள் எண்ணமாக இருந்தால் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்க. உன் இருதயத்தில் பரிசுத்த ஆவியான தேவன் இருக்கிறாரா? கடவுள் உன் கூட இருக்கிறாரா? உன் இருதயத்தில் இங்கே இருக்கிறாரா? அதான் விஷயம். ரட்சிப்புனா இன்னைக்கு எல்லாரும் வேற சொல்லிட்டு இருக்கிறான். ஏதோ நல்ல காரியத்தை செய்யுது, அது நல்ல காரியமே கிடையாது. நீ நல்ல காரியம் செய்ய முடியாதுங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ கேனாட் டூ தட். நீ செய்யணும் அப்படின்னு சொன்னா கடவுள் உனக்குள்ள இருந்தாதான், நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருந்தாதான், இங்க கடவுள் இருந்தாதான். ஒரு பொண்ணைய தப்பா பார்க்க முடியாது. கடவுள் இங்க இருந்தாதான் நான் போய் சொல்ல மாட்டேன். கடவுள் இங்க இருந்தாதான் நான் திருட மாட்டேன். கடவுள் இங்க இருந்தாதான் இன்னொருத்தருக்கு விரோதமா நான் செய்யணும்னு நினைக்க மாட்டேன். எப்படி நான் இன்னொருத்தருக்கு விரோதமாக செய்யணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பேன்? எப்படி நான் எல்லாரையும் ஏமாற்றணும்னு நான் நினைப்பேன்? நீங்களே சொல்லுங்கள். அது எனக்கு தேவையில்லை, எனக்கு பதில். அப்போ உன்கிட்ட பரிசுத்த ஆவியானவர் இல்லையே. நான் திருவிருந்து கொடுப்பேன், நான் என்ன கடவுளா? எக்ஸ்போஸ் பண்ணி விட்டாருன்னா நான் சொல்லுவேன், எக்ஸ்போஸ் பண்ணி விட்டாருன்னா என்ன ஆகும்? ஆகலை, என்ன ஆகும்? பட் பாவம் இல்லைங்கிறீங்களா? நம்ம நல்லவங்கிறீங்களா? நீங்கள் நான் நல்லவங்கிறேண்ணா? நான் பாவம் செய்யாமல் இருக்கணும் ஒரே ஒரு காரணம், நான் என்னை பாவம் பண்ண விடாமல் பிடிச்சி வச்சிருக்காரு. ஒரு விஷயம், நான் பாவம் பண்ணாமல் இருக்கேன் அப்படின்னா அடுத்த ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், எனக்கு பாவம் செய்யறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல.
2 விஷயம் தான். இன்னைக்கு பாவம் செய்ய விடாம தடை பண்றது தான் முக்கியமான காரணம், வேற எதுவுமே கிடையாது. நீ பாவம் செஞ்சுட்டு இருக்கணும், அவனை விட்டுட்டாருன்னு அர்த்தம். நீ பாவம் செய்யறன்னா அவனை விட்டுட்டாருன்னு அர்த்தம். உன்கிட்ட வந்து சொல்றாரு அப்படின்னு சொன்னா அவன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாரு, அப்புறம் அதையும் நிப்பாட்டுவார். அதை நிப்பாட்டுறது பார்த்துருக்கீங்க நீங்க நிறைய. இது இப்போ இந்த திருச்சபையில் வி ஆர் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். கடவுளுக்கு முன்னால் இருக்கு. நானும் சரி நீங்களும் சரி கடவுளுடைய பிரசன்னத்தில் இந்த இடத்துல உட்காந்துருக்கோம். இப்போ கடவுளுடைய பிரசன்னத்திலேருந்து நீ நீக்கப்படுறோன்னா எப்படி இருக்கும்னு யோசிக்கிறது. இந்த பிரசன்னத்தை நீ தான் அவமானமாக நினைக்கிறிய. இந்த பிரசன்னத்துக்கு வரதுக்கு தான் உனக்கு நேரமே கிடைக்காது. இந்த பிரசன்னத்துக்கு நேரத்துக்கே வரமாட்டிய. நீ உன் சௌரியத்துக்கு தானே வருவ. 10:30 மணிக்கு தான் வருவ, நினச்ச மாதிரி தான் வருவ. அதிர பண்ணிடுவார் தம்பி, சொல்லிட்டேன் நான் ஏற்கனவே சொன்னது தான் சொல்கிறேன் திருப்பி. அவர் அதிர பண்ணுவார். ஒழுங்கா சர்ச்சுக்கு நேரத்துக்கு வரணும், சர்ச்சில் உட்காந்து தூங்கக்கூடாது, சர்ச்சில் உட்காந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும், கேட்குறப்ப கடவுள் என் கூட பேசிகிட்டு இருக்காருங்கிற அந்த சிந்தனை இருக்கணும். அந்த சிந்தனை உனக்குள்ளே இல்லைன்னா நீ வராதேங்கிறேன். நான் நீ யாரும் மல்லாடலை. நீங்கள் வரலன்னா ஐயோ இங்கேருந்து இந்த சர்ச்சில் கூட்டம் இல்லை, கூட்டமே இல்லைன்னா ஒன்றுமே பிரச்சனையே கிடையாது. அவர் பரிசுத்தத்தை விரும்புகிற தேவனாக இருக்கிறபடினால அவர் கூட்டத்தெல்லாம் விரும்பவே மாட்டார். இந்த இடத்துல அடுத்த ஒரு விஷயத்த சொல்றாரு. அந்த வேலை எப்படி நடக்குது அப்படின்னு சொன்னா, அந்த பரிசுத்தமாக அந்த மனம் திரும்புதல் எப்படி நடக்குது அப்படின்னா, அது ஆவியானவருடைய செயல்பாடு. அந்த வசனத்தை கேட்ட உடனே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பேதுரு பிரசங்கம் பண்றதை கேட்ட உடனே அவர்கள் இருதயம் என்ன செஞ்சுச்சாம்? குத்தப்பட்டுச்சு. அது யார் செயல்? அது பரிசுத்த ஆவியானவருடைய செயல். அது மனுஷ வார்த்தை அல்ல, அது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் பொழுது அது ஏன்னா வேதம் கர்த்தருடைய ஆவியானவரால் எழுதப்பட்டதுனால அந்த வசனம் வாசிக்கிறப்ப, அந்த வசனம் பிரசங்கிக்கப்படுகிறப்ப பரிசுத்த ஆவியான தேவன் செயல்படுகிறார் இருதயத்தில். அப்பதான் குத்தப்படும், அது பிரிக் பண்ணும். டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குங்க. நல்லா தெரிஞ்சு இந்த பிரசங்கம் வந்து நீங்கள் கேட்குறீங்கல்ல, இப்போ கேட்குறப்ப நீங்கள் என்ன திரும்ப சொல்லுவீங்க? இவர் இப்படியே தான் பேசுவார் சரிங்களா? என்ன ஆசைப்பட்டவங்க நான் பேசுகிறேன், நீங்களே எல்லாம் யோசிச்சு பாருங்க. நான் ரொம்ப யோக்கியனாக இருக்கிறதுனால வந்து இப்படி பேசுகிறேங்க, யோசிச்சு பாருங்க. எனக்கே பொருந்துறப்ப எனக்கு தான் ஃபஸ்ட்டு பொருந்தும், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பொருந்தும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களா இல்லையானே தெரியல. இந்த தேவ சமூகத்தை தான் நினைக்கிறேன். கடவுளுக்கு மேலே நான் போய் சொன்னால் கடவுள் என்னை அடிப்பார் இந்த இடத்துல. நான் கடவுளுக்கு மேலே போய் சொல்ல, நான் யோகியனாலாம் இங்கே வந்து பிரசங்கிக்கல. இந்த வார்த்தைகள் எனக்கு பேசப்படுகிறது, எனக்கு பேசப்படுகிற வார்த்தைகள் இது உங்கள்கிட்ட சொல்லப்படணுங்கிறது கர்த்தர் சொல்கிறார். அதுதான் நான் சொல்கிறேன். அப்போ வேதத்தில் இந்த பிரசங்கம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அது பரிசுத்த ஆவியானவருடைய செயல். அப்போ கர்த்தருடைய வார்த்தையை அவங்க பிரசங்கம் பண்ணுறப்ப அவங்க இருதயம் குத்தப்பட்டுச்சு. ஏன்னா அவங்க பாவம் செஞ்சிருந்தாங்க, ஜீவாதிபதியை அவர்கள் கொலை செய்திருந்தார்கள், அவர்கள் இரட்சகரை கொலை செய்தார்கள். அப்பதான் கேட்கலாம், ஆண்டவர் மாதிரியே நாங்கள் என்ன செய்யணும்? ஆவியானவர் உங்களுடைய இருதயத்தில் குத்தி இருக்கிறார், நீ மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எபிரேயர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை எடுத்துங்க. எபிரேயர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எபிரேயர் 4:12 301வது பக்கம். 301வது பக்கம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அடுத்து சொல்றாரு, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை. இப்ப கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருக்குது? ஜீவன், உயிர் இருக்கிறது, அதுக்கு வல்லமை இருக்கிறது, அதுக்கு இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், ஆத்துமா ஆவி ஊனை கணுக்களை எல்லாத்தையும் ஊடுருவி அந்த வசனம் என்ன செய்யுமா? ஊடுருவி எல்லாத்தையும் வகையறுக்கக்கூடியதாக இருக்கிறதுன்னு சொல்றாங்க. அப்ப இந்த மனம் திரும்புதல் எப்படி நடக்குதுன்னா அது பரிசுத்த ஆவியானவர் செயல். அந்த பரிசுத்த ஆவியானவர் செயல் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா அவருடைய வசனத்தின் மூலமாக. அப்ப இந்த மனம் திரும்புதல் எப்போ வருது அப்படின்னா வசனத்தின் மூலமாக வருகிறது. அந்த வசனம் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்டதுனால அது என்ன செய்யுது? அது செயல்படுகிறது, மனம் திரும்புதலை கொண்டு வருகிறது. அப்ப மனம் திரும்புதல் அப்படிங்கிறப்ப அது பரிசுத்த ஆவியானவருடைய செயல். அப்ப என் வாழ்க்கையில நடக்கணும் அப்படின்னு சொன்னா எந்த நன்மையான ஈவம், நீங்க பாருங்க யாக்கோபுக்கு எழுதின புஸ்தகத்தை எடுத்துங்க, யாக்கோபு எடுத்துங்க, 1ஆம் அதிகாரத்தை எடுத்துங்க, 17ஆம் வசனத்தை பாருங்க. யாக்கோபு 1:17 பாருங்க. எந்த நன்மையான ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாரொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை.
நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து வருகிறது. அப்ப நான் செய்யக்கூடிய எந்த விதமான நல்ல காரியமோ என்னிடத்திலிருந்து வரல, எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர், பரிசுத்த ஆவியான தேவன் என்னுடைய இருதயத்துல சொல்லி நல்லதை செய்ய சொல்றாரு. நான் காணிக்க போடுறேன், 100 ரூபா போடுறேன் அப்படின்னா ஆவியானவர் சொல்றாரு. பொய் சொல்லாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா நான் என்னோட இயல்பே பொய் சொல்றதுதான். இயல்பை மாத்துகிறவர் பரிசுத்த ஆவியான தேவன். அதான் மனம் திரும்புதல். மனம் திரும்புதல்லாம் புரியுதா? நான் பொய் சொல்லக்கூடாது நான் நினைக்கிறேன் பார்த்தீங்களா, அது எனக்குள்ள தோணுன விஷயம் கிடையாது. நான் பொய் சொல்லக்கூடாதுன்னு நான் நினைக்கிறது எனக்குள்ள தோன்றுனது கிடையாது. என்னுடைய இயல்பு பொய் சொல்றது மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. என்னுடைய இயல்பு இச்சையா பார்க்கறது மட்டும்தான் என்னுடைய இயல்பு. நேச்சர் ஆஃப் மேன் அதான். ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் அதுதான். அப்ப இந்த இச்சிக்க கூடாதுன்னு சொல்றதோ, இல்லாட்டி ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்றதோ, பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்றதோ, திருடக்கூடாதுன்னு சொல்றதோ, இது எல்லாமே அவருடைய செயல். அதை புரிஞ்சுக்கணும். அது அப்ப மனம் திரும்புதல்ங்கிறது கர்த்தருடைய வசனத்தினால பரிசுத்த ஆவியானவர் என்னை நன்மை செய்யும்படியாக அவர் என்னை ஆளுகிறார். அதுதான் ரட்சிக்கப்பட்ட ஒரு இதான் பெந்தேகோஸ்தேக்காரன் சொல்றது கிடையாது. மனம் திரும்புதல் மனுஷனுடைய கிரியை கிடையாது, மனுஷனால் செய்ய முடியாது. மனம் திரும்புதலை கொடுக்கிறது கர்த்தர். மனம் திரும்புதலை ஆண்டவர் செயல்படுத்துகிறார். மனம் திரும்புதல் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செயல்படும் பொழுதுதான் மனம் திரும்புதல் வரும், இல்லாட்டி வராது. அப்ப அந்த இடத்துல அவர் சொல்றாரு, எந்த நன்மையான ஈவும் எந்த நல்ல காரியமும் அது என்ன செய்யுது, தேவன் நம் வாழ்வில் செய்கிறார் என்பதை அறியும் பொழுது. இப்ப கடவுள் இப்ப நான் ஒரு நல்லது செய்யறேன் அப்படின்னு சொன்னா, நல்லது செய்யறப்போ ஒரு விஷயம் அங்க சொல்லுது என்னன்னா, என்கிட்ட நல்லது இல்லை, நான் நல்லது செய்யறேன்னா எப்படி நான் நல்லது செய்யறேன், இப்படி நல்லதே இல்லாதவன் நல்லது செய்யறான் அப்படிங்கிறப்ப எனக்குள்ள ஒரு புரிதல் வரணும். என்னுடைய நேச்சர் இப்படி கிடையாது, கர்த்தர் தான் செய்ய வைக்கிறார். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீங்க என்னை நன்மை செய்ய வைக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அது அடுத்தது என்ன செய்யுதுன்னா, என்னை தாழ்மைப்படுத்துகிறது, என்னை அன்பு கூற செய்கிறது. ஆக மனம் திரும்புதல் பரிசுத்த ஆவியான ஒரு மனுஷனுக்குள்ள வரும் பொழுது அவனுக்கு என்ன சொல்லி தருது அப்படின்னு சொன்னா, அவனை தாழ்மைப்படுத்தி அன்பு கூற செய்கின்றதாக இருக்கிறது. நம்ம நல்லது செய்யறப்பெல்லாம் நம்மளுடைய சிந்தனைகள்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? பிசாசு என்ன செய்வான் தெரியுமா? நல்லது செய்கிறோம் இல்லாட்டி யாருக்காவது நல்லது செய்கிறோம் அப்படின்னா அந்த குளோரியை நம்ம தான் எடுத்துக்குவோம், அந்த பெருமையை நம்ம தான் எடுத்துக்குவோம். நம்ம செய்கிறத ஆண்டவர் சொல்றாரு, இந்த கை செய்கிறது இந்த கைக்கு தெரிய வேணாம் வரல, ஆனால் இந்த கை செய்கிறத இந்த கை உலகத்துக்கே தெரியும்படி தான் நம்மளால செய்ய முடியும். நம்ம செய்கிறதெல்லாம் எல்லாருக்கும் தெரியணும், அதுதான் நம்மளுடைய இயல்பு. ஏன்னா அது என்னோட திறமை, அது என்னுடைய உழைப்பு, அது என்னுடைய புத்திசாலித்தனம். இப்படிதான் நம்ம செய்யற நன்மைகளை நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். இதான் பிசாசு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு வேணா சாக்கு சொல்லுவோம், பல விஷயமா நாங்கள் சொல்லுவோம். ஆனா கடவுளுக்கு ஒரு மகிமையை கொண்டு வரணும். எந்த நன்மை செஞ்சாலும் சரி, எப்போ செஞ்சாலும் சரி, கடவுளுக்கு மகிமையை கொண்டு வருகிறாங்க. யாருக்கும் தெரியாம ஒரு நன்மையான காரியத்தை யாருக்காவது உதவுமோ, கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். கடவுள் தான் அங்கீகரிக்கணும். அங்கே போய் என்னை போஸ்ட் பண்ணக்கூடாது, என்னை பெருமைப்படுத்திக்க கூடாது, நான் செஞ்சேன்னு சொல்லிக்க கூடாது. இது எல்லாம் மனுஷனுடைய இயல்பே. நான் செஞ்சேன் என்ன சொல்றேன்னு, நீங்கள் இந்த புதுக்குளத்துலலாம் போனீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஃபேன் முழுசும் அவன் பேர் எழுதியிருப்பான். ஃபேன் முழுசும் அவன் பேர் மட்டும் இருக்காது, அவங்க அப்பா அம்மா பேர், தாத்தா பேர், பாட்டி பேர். இந்த முன்னாடிலாம் பார்த்துருக்கீங்களா, இந்த கல்வெட்டுலாம் வச்சுருப்பாங்க. யார் செஞ்சாலும் அவன் பேரெல்லாம் பெருசாக போட்டு வச்சுருப்பாங்க. எல்லா மகிமையும் கடவுள் ஒருத்தருக்கு தான் எப்பொழுதுமே. எல்லா மகிமை என்ன செஞ்சாலும் சரி, நான் என்ன நல்லது செஞ்சாலும் சரி, நான் ஒருத்தனுக்கு உணவு கொடுத்தாலும் சரி, ஒருத்தனுக்கு உணவு கொடுத்தாலும் சரி, ஒருத்தனுக்கு உதவி செஞ்சாலும் சரி, கடவுளுக்கு கொடுக்குறேன். கடவுளுக்கு நீங்கள் நன்றி சொல்லணும். அடுத்தது இது என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, அந்த மனம் திரும்புதல் தேவனுக்கு நேராக என்னை வழி நடத்துது, என்னை கடவுளுக்கு நேராக கொண்டுட்டு வந்துட்டு. இப்ப அடுத்தது நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, மனம் திரும்புதல் என் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டுட்டு வரும். என் வாழ்க்கையில மாற்றத்தை மாற்றம் வெளிப்படையாக தெரியும். என்னோட மாற்றம் வெளிப்படையாக தெரியும், எல்லாருமே பார்க்க முடியும். வேதம் சொல்றது அவருடைய கனிகளினாலே அறிவீர்கள் அப்படின்னு சொல்றாரு. முள் செடி ஆப்பிள் பழத்தை கொடுக்குமா? அவ கேட்கிறார், கொடுக்காது. கனிகளினாலே அறிவீர்கள். நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனியை கொடுக்கும். அப்ப கனியை பார்த்து தான் ஒரு மனுஷன் மனம் திரும்பி இருக்கானா இல்லையாங்கிறத எப்படி கண்டுகொள்ள முடியும்? எப்படி கண்டுகொள்ள முடியும்?
அவனுடைய மனமாற்றத்தின் அடிப்படையில் தான். கெட்டகுமாரன் அப்பாட்டேருந்து ஓடி போனவன் திரும்பி வர்றான். திரும்பி வந்தது, அவன் அங்கேயே இருந்திருந்தானா அவன் மனமாற்றம் கிடையாது. திரும்பி வந்தது வரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக பாவம் செஞ்சேன்னு சொன்னது. உன் வீட்டில் ஒரு வேலைக்காரனா நான் இருக்கிறதுக்கு அருகதை இல்லைன்னு சொல்றது. சகையுடைய வாழ்க்கையில அவன் சொல்றான், ஆண்டவர் எப்போ உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துச்சுன்னு சொல்றாரு? சகைவே இறங்கி வா அப்படின்னு தான் சொல்றாரு. அவன் உடனே சொல்றான், நான் நாளத்திலேயே திரும்பி தந்துடுறேன். அதான் அந்த மனமாற்றத்தினுடைய அடையாளம். இந்த மனமாற்றத்தினுடைய அடையாளம் இல்லாம நீ ரட்சிக்கப்படலைங்கிறது தான் ஆணித்தரமான ஒரு விஷயம். சரிங்க, பாருங்களேன். இப்படிப்பட்ட அடையாளங்கள் இல்லாம நீங்க மனம் திரும்பலதான் நினைச்சிடாது. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க மனம் திரும்பலாம் அப்படியே கெட்டு போவீங்கிறாரு. மனம் திரும்புன்னு மட்டும் சொல்லலை. அந்த வார்த்தைகள்லாம் நீங்கள் நல்லா கவனிக்கணும், படித்து பார்க்க. மனம் திரும்ப மட்டும் சொல்லலை. மனம் திரும்பலைன்னா கெட்டு போயிடுவேன். கெட்டு போயிடுவேன்னா நரகத்து போயிடுவேன். மனம் திரும்பு, வழி சரியில்லை, போகிற வழி சரியில்லை. அப்போ இதுக்கு காரணம் என்ன? பாவம். பாவம் என்னென்னலாம் செய்யும்? அப்போ பாவத்திலேருந்து எப்படி வெளியே வர முடியும்? இப்போ நீ மனம் திரும்பணும். இப்போ மனம் திரும்பணும் என்ன செய்யணும்? வேதத்தை வாசிக்கணும், பிரசங்கத்தை கேட்கணும். அப்போ வேதத்தை கேட்டு பிரசங்கத்தை கேட்குறப்ப பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்துக்குள்ளே வருவார். அப்போ உள்ளத்துக்குள்ளே வர்றப்ப உன் லைஃப் ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும், கனி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சின்ன சபையாக இருந்தாலும் சரி, ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும், கனி கொடுக்கணும், ஒருத்தவங்களொருத்தவங்க நேசிக்கணும், அன்பு பாராட்டணும், உதவணும். கடவுளை நேசிக்கணும், உங்கள் பாவத்தை கடவுளிடத்தில் அறிக்கையிடணும். தினந்தோறும் என்னுடைய ஜெபம் என்னவா இருக்கணும் தெரியுமா? ஆண்டவரே, நான் இன்னைக்கு பாவம் செய்யக்கூடாது. ஆண்டவரே, இன்னைக்கு நான் உங்களை துக்கப்படுத்திடக்கூடாது. உமக்கு விரோதமாக நான் பேசிடக்கூடாது. உமக்கு விரோதமாக சக மனுஷனை கூட நான் பேசிடக்கூடாது. என் வாயிலேருந்து நன்மையானது மட்டும்தான் வரணும். சங்கீதக்காரன் சொல்றப்ப, கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் இருதயத்தின் வாசலை காத்துக்கொள்ளும். அங்க சொல்றார், உங்க வார்த்தை உப்பால் சாரமேற்றப்பட்டதாக இருப்பதா. திருப்பி யாக்கோபுல சொல்றப்ப கண்ட்ரோல் பண்ணவே முடியாதுன்னு சொல்றாரு. இதை அடக்கணும்னா, இந்த நாக்கு அடக்கணும்னா உனக்கு பரிசுத்த ஆவியானவர் அவசியம். ஆண்டவர் சொல்றாரு, பாவம் மோசமானது, பாவத்திலேருந்து மனம் திரும்பணும். அது உன்னால முடியாது, அது கடவுளுடைய செயல். அப்போ கடவுளை நீ விசுவாசிக்கணும். அதுக்காக தான் கடவுள் இந்த உலகத்தில் மனுஷனாக இந்த உலகத்தில் வந்தார். அவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. பாவத்திலேருந்து விடுதலை பெற முடியாத ஒரு மனுஷனை காப்பதற்காகவே, விடுவிக்கிறதுக்காகவே, பாவத்திலேருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள முடியாத ஒரு மனிதனை விடுவிக்கணுங்கிறதுக்காக தான். அப்போ இது என்ன செய்யணும்? நம்ம சரண்டர் பண்ணணும். என்னால் இந்த பாவத்தை விட, நீ சொல்லுங்க ஜெபம் பண்ணுறப்பே, உன்னால் எந்த பாவத்தை விட முடியலையோ, என்னால் இதை விட முடியலை, என்னை ஆனால் ரியலாக காப்பாற்றுங்க. நீ ஜெபம் பண்ணுறப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும், வடக்கு அப்படியே மாறாது. அதுக்குள்ளே ஒரு ட்ரையல் இருக்கும். அதுக்குள்ளே ஒரு விஷயத்தை கொண்டுட்டு வந்து தான் உன்னை மாற்றுவார். அப்போ அந்த ட்ரையலில் நீ பயப்படாத. அப்பையும் நீ கடவுளை சார்ந்துக்க. அப்பையும் கடவுளை விட்டுறாத. கடவுளை சார்ந்துக்கோ, கடவுளை பற்றிக்கோ. சில நேரத்தில் சில கஷ்டங்கள், அவமானங்கள் எல்லாம் வரும். இப்போ நம்ம பேதுருவை குறித்து வாசிக்கிறோம். பேதுருவை குறித்து வாசிக்கிறப்ப கஷ்டமாக தானே இருக்குது, நல்லாவா இருக்குது. என்னடா இவ்வளோ சொல்லியும் புத்தி கெட்டு மாட்டி மறுதளிச்சிட்டானே. சரித்திரம் முழுசும் வாசிச்சுட்டு இருக்கோம். யூதாச சரித்திரம் முழுசும் வாசிச்சுட்டு இருக்கோம். தாவீது சரித்திரம் முழுசும் வாசிச்சுட்டு இருக்கோம். ஆபிரகாம் சரித்திரம் முழுசும் வாசிச்சுட்டு இருக்கோம். அப்போ நான் என்ன பெரிய ஆளா? நீங்கள் என்ன பெரிய ஆளா? இல்லையே. அப்போ அது உள்ளுக்குள்ளே போகிறப்ப தொடர்ந்து கிறிஸ்துவை சார்ந்து கொண்டு போகும்பொழுது தான் கடவுள் நம்மளுடைய பெரிய மனமாற்றத்துக்குள்ளாக நடத்திருக்கார். இப்போ ஒரு விஷயத்த இந்த விஷயம் என்ன சொல்லுது அப்படின்னா, லூக்கா 13ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள் சொல்லுது. நீ மனம் திரும்பாமல் போனால் அப்படியே கெட்டு போவீர்கள் அப்படிங்கிறப்ப அதுக்கு ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, இன்னொருத்தனோட நீ நல்லவன் நினைச்சிடாத, அவனை போலவே நீனும் தான் நீ மனம் திரும்புங்கிற ஒரு விஷயத்த உனக்கு அழுத்தமாக சொல்லிட்டாரு. நீ மனம் திரும்பாமல் போனால் அதே கதி தான் உனக்கும் நடக்கும். ஸோ உன் பாவத்தை உணரு, பாவத்தினுடைய கொடூரத்தை உணரு, பாவின்னு ஒத்துக்கோ, பாவத்தை விட முடியாதுன்னு ஒத்துக்கோ, எனக்கு இரட்சகர் தேவைன்னு ஒத்துக்க. இந்த வேலையை பரிசுத்த ஆவியானவர் தான் செய்ய முடியுங்கிறது உணர்ந்துக்கோ. அது வேத வசனத்தின் மூலமாக தான் நடக்குங்கிறத உணர்ந்துக்கோ. அதுக்கு ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா,
நீ உண்மையான மனம் திரும்புதல் நிச்சயமா உன்னுடைய நடவடிக்கையில தான் தெரியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ. உன்னுடைய நடவடிக்கை மாறலனா நீ மனம் திரும்ப இல்லை அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோ. நீ பாட்டுக்கு வந்துட்டு நீ பாட்டுக்கு போனா ஒன்றுமே பிரச்சனையே இருக்காது. நரகத்துக்கு மட்டும்தான் போக முடியுமே தவிர வேறு எங்கேயும் கனவுல கூட போயிடலாம்னு நினைச்சிடாரு. பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் சபையில் நடக்கிற காரியங்கள்லாம். பார்க்குறப்ப எனக்கு பயம் வரணும். எனக்கு பயம் வரும். கடவுள் திருச்சபையை பரிசுத்தப்படுத்துகிறார். கடவுள் ஒவ்வொரு தனி மனிதனையும் பரிசுத்தப்படுத்துகிறார். கடவுள் ஒவ்வொரு மனுஷனுடைய பாவத்தையும் உணர்த்தி காட்டிக் கொண்டே இருக்கிறார். கடவுளுடைய அன்பு முடிவற்ற நித்திய மாறாத அன்பு. கடவுளுடைய அன்பு சிலுவையிலே வெளிப்படுத்தப்பட்ட அன்பு. கடவுளுடைய அன்பு, கடவுளுடைய நீதி கட்டாயம் இருக்கும். கடவுள் பாவத்தை தண்டிக்காம விட மாட்டார். யார் நானானாலும் சரி, நீ ஆனாலும் சரி, பட்சபாதம்லாம் இருக்காது. அதனால இந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், ஆண்டவரே நான் நல்லவன் இல்லை, அவனை விட நான் நல்லவன்லாம் நான் சொல்லலை, அவனோட நான் ரொம்ப மோசமானவன், என் மேலே நீங்கள் நீடிய பொறுமையாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அவனை நீங்கள் நேசிக்கலைங்கிறதோட ஆண்டவரே என்னை நேசிக்கிறீங்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து என்னை நேசிங்க, என் மேலே கிருபையாக இருங்க, பாவியாக என் மேல் கிருபையாக இருங்கிறது தான் என்னுடைய உங்களுடைய ஜெபமாக இருக்கும். இப்படிப்பட்ட உன்னதமான கிருபையை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.